இந்த வீடியோவில் வந்து 2024ஆம் ஆண்டு இன்று நடந்து முடிந்த குரூப் 2 அண்ட் 2Aக்கான இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து ABCDE, அப்புறம் BI, B1, Q2R, 3S, 45 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 PFV7A அப்படின்றதுக்கான சமமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டி என்பது கரெக்டான ஆன்சர். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்கின்றார். அதை 1200க்கு கூடுதலாக விற்றால் லாபம் வந்து அவர் எவ்வளவு 20% வந்துட்டு பெறலாமா? அப்போ எவ்வளவு அடக்க விலை வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடக்க விலை என்பது 15,000ஆக இருக்கும். அடுத்த மூன்றாவது கொஸ்டின், ஃபாக்ஸ் என்பது கேட் எனவும், அப்போ ஜெராக்ஸ் என்பதற்கு வந்து குறிக்கும் சொல் என்னது அப்படின்னா ஆன்சர் டி. அடுத்ததாக 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு 1/36. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் இருக்கு. காலையில் 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் வந்து ஒன்றாக ஒலிக்கின்றது. பின் முதல் அலைபேசி என்பது ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும், இரண்டாவது அலைபேசி என்பது ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும், மூன்றாவது அலைபேசி என்பது 40 நிமிடத்திற்கும், நான்காவது அலைபேசி என்பது ஒவ்வொரு 50 நிமிடத்திற்கும் ஒலித்தால் அந்த 4 அலைபேசியுமே வந்து மீண்டும் ஒரே நேரத்தில் ஒலிப்பது வந்து எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பிற்பகல் 3 மணிக்கு. பிற்பகல் 3 மணிக்கு. பிற்பகல் 3 மணிக்கு. அடுத்த கொஸ்டின், x3 - 8y மற்றும் x² மற்றும் y² மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k-இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. k-இன் மதிப்பு என்னது அப்படின்னா -2. 1 2 2 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை வந்து 11 தடவை. ரூபாய் 10,890 A மற்றும் B என்ற இரு குழுக்களுக்கு 4.5 என்ற விகிதத்தில் வந்து பிரித்து கொடுத்தால் B குழுவிற்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 6,050. ஆன்சர் டி. ஆன்சர் சி. A என்பவர் ஒரு வேலையை 6 நாட்கள்லையும் B என்பவர் 12 நாட்களையும் முடித்தால் 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தனை 4 நாட்கள்ல வந்து வேலையை முடிப்பார். இது ஆன்சர் பி. அடுத்ததாக கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடத்திற்கு முன்னமே வந்துட்டு சுனில் என்பவர் வந்துட்டாரு. வந்த டைம் வந்து 8:50 நிமிடம். அவர் வந்து கூட்டம் வந்து துவங்குவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்னதாக வந்துவிட்டார் என்பதாக உணர்ந்தாரு. ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலம் தாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா 8:20. ஆன்சர் டி. 500இல் 30% மதிப்பில் 20% என்பது 30. கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. 18க்கும் 100க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இது என்னதுன்னா 48. ஆன்சர் ஏ. முதல் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு வந்து எவ்வளவுனா 22. 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் வந்து 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் வந்து எவ்வளவு அப்படின்னா 3 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் 3 சென்டிமீட்டர். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000ஆக இருந்தது. முதல் ஆண்டுல வந்துட்டு 4% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது. அப்போ தற்போதைய இருக்கின்ற விலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 79,872. ஆன்சர் டி. ஆன்சர். தனி வட்டி மூலம் அசல் வந்து ரூபாய் 200 8% வட்டி விதத்தில் இது பண்றாங்க. அது இரட்டிப்பாகுவதற்கு 2000 என்பது 4000 ஆவதற்கான இருக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 150 மாதங்கள்ல 2000 என்பது 8% வட்டியில இரட்டிப்பாக மாறும். 3, 2, 7 மற்றும் 0.09 மீச்சிமா என்பது 27. கீழ்கண்டவற்றில் √7 3 மற்றும் √5 4 இவற்றிற்கான மதிப்பு வந்து ஆன்சர் சி. √3 என்பது ஆன்சர். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் ஒரு மூலை வட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. நிலத்தின் பரப்பளவு என்பது 120 ஸ்கொயர். அடுத்ததாக 20வது வினா,
கேட் என்பது ஏபிசி என்றும் டாக் என்பது டிஎஃப் எனவும் குறிக்கப்பட்டால் tan அப்புறம் சிஓடி என்பது எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா tan என்பது ஏபிஎன் ஆகவும் சிஓடி என்பது ஏஇசி ஆகவும் இருக்கும். இதற்கான கரெக்டான ஆன்சர் டி. அடுத்து இந்த மாதிரி கொடுத்து இல்லை வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது? இந்த இதில் அடுத்ததாக வரக்கூடிய தொடர் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஏ எம்என் கியூ. ஆண்டு வட்டி விகிதம் 16 2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு 8,500. ஏபிசி என்பது 2:3:4 எனில் A/B B/C C/A இன் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8:9:24. ஆன்சர் சி. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேறும் நீரின் அளவு 0.1 மீட்டர் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளன? 36 ஆண்கள் உள்ளன. பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஒரு வேலையை ஏ ஏ என்பவர் 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளவு காலமாகும் அப்படின்னா இது 6/1/4 என்ற காலங்கள் ஆகும். 6/1/4 என்ற ஆன்சர் வரும்.